கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். இன்றைய நாளிலுமா நாங்கள் பார்க்க போகிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்தோம், போன வாரங்களாக நாங்கள் பார்த்தோம். ஏன்னா உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஏன்னா நம்முடைய விசுவாசமே நம்முடைய உலகத்தை ஜெயிக்கும் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். போன கிழமை பார்த்தோம், நம்முடைய விசுவாசம் நம்முடைய பொருளாதாரத்தில் எப்படி ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும். ஏன்னா நம்முடைய மந்தமான ஒரு பொருளாதார வாழ்க்கையில் எப்படி ஒரு செழிப்பான பொருளாதார வாழ்க்கையை கொண்டு வரும். ஏன்னா அதுக்கு நம்முடைய விசுவாசம் எவ்வளவு முக்கியம், நாங்கள் விசுவாசத்தோடு கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய பொருளாதாரத்தில் நாங்கள் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் வேணுமெண்டா, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை மந்தமான நிலையிலிருந்து ஒரு ஸ்திரமான நிலைமைக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமென்றா நாங்கள் உண்மை உள்ள மனுஷர்களாக இருக்கணும். ஏன்னா பொருளாதார விஷயத்தில், பண விஷயத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனுஷர்களாக இருக்கணும். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 19-20வது வசனம். அதில் சொல்லுது பாருங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த வார்த்தை என்ன சொல்லுதென்றா, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். அப்படி என்றா தன் நிலத்தை பயிரிடுகிறவன் என்றா, ஒரு விவசாயிக்கு அவனுக்கு நிலம் இருக்குது, அவன் இருக்கிறத பயன்படுத்தும் போது, இருக்கிறத அவன் என்ன செய்கிறான், சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது அவன் என்ன செய்கிறானா, அவனுக்குரிய பலன்களை பெற்றுக்கொள்கிறானா, ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறானா. ஏன்னா ஒரு விவசாயி நெல்லை பயிரிடும் போது அவன் என்ன செய்கிறான், அந்த நெற்கதிர்களை அவன் என்ன செய்கிறான், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு அது நிலம் விளைச்சலை கொடுக்குது. அதே போல் இன்றைக்கு நமக்கு என்ன இருக்குதோ அதில் நாங்கள் காரியங்களை செய்யும் போது, அதை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது நாங்களும் என்ன செய்ய முடியும், நாங்களும் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும், அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம இன்றைக்கு இருக்கிறத பயன்படுத்தாததுனால, கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தாததுனால, கடவுள் கொடுத்த பலனை பயன்படுத்தாததுனால இன்றைக்கு அறுவடை இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருடைய பொருளாதார வாழ்க்கையில் ஏன் திருப்பமுனா இல்லை. உபாகமம் 8:18 சொல்லுது, இந்நாளில் நமக்கு உண்டாயிருக்கிறது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தந்திருக்கிறார், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் தந்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஞானத்தை தந்திருக்கிறார், ஏன்னா புத்தியை தந்திருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுத்த பலனை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும். ஏன்னா அந்த ஞானத்தை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கணும். ஆனால் இன்றைக்கு அந்த மனுஷன் என்ன செய்கிறான், கடவுள் கொடுத்த ஞானத்தை, கடவுள் கொடுத்த பலனை பயன்படுத்தாமல் சோம்பல்தனம் உள்ளவனாக இருக்கிறான். வேத வசனம் சொல்லுது, சோம்பல்தனம் உள்ளவன் ஏழையாக தான் இருப்பான், அவனை வறுமை சூழ்ந்து இருக்கும். ஏன்னா அவன் மற்றவனை பார்த்து கையேந்தி கொண்டு இருப்பான். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான். அப்படின்னா தனக்கு உள்ளதை பயன்படுத்துகிறவன் பலன்களை பெற்றுக்கொள்ளுவான், அறுவடையை பெற்றுக்கொள்ளுவான். ஆண்டவர் கொடுத்த பலனை நான் பயன்படுத்தும் போது நான் அறுவடையை பெற்றுக்கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய தொழிலில், நான் செய்கிற வேலையில் நான் என்ன செய்யும்போது, என்னுடைய பலனை, கர்த்தர் கொடுத்த பலனை நான் சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது, சோம்பேறியாக இருக்காமல், சோம்பல்தனம் உள்ளவனாக இருக்காமல், நான் என்னுடைய ஆண்டவர் கொடுத்த பலனை என்னுடைய தொழிலில் நான் பயன்படுத்தும் போது, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை என்னுடைய தொழிலில் நான் பயன்படுத்தும் போது, சுறுசுறுப்புள்ளவனாக நான் இருக்கும்போது, நேர்மையாக நான் என்னுடைய தொழிலில் இருக்கும்போது, கர்த்தர் என்ன செய்வார், அதிகமாக என்னை அறுவடை செய்ய வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சுறுசுறுப்பு உள்ளவர்களா, நேர்மை உள்ளவர்களா, என தேவன் கொடுத்த பலனை, ஞானத்தை உங்களுடைய தொழிலிடத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது கர்த்தர் அதிகமான அறுவடைகளை, பலன்களை பெற்றுக்கொள்ள செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த 19ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுது, வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான்.
அப்படின்டா கடவுள் உங்களுக்கு கொடுத்த பலனையும் ஞானத்தையும் பயன்படுத்தாமல் வீணான மனிதர்களுடைய குருட்டு காரியங்களை என்ன தேவையில்லாத காரியங்களை பின்பற்றி நடக்கும்போது என்ன நடக்கும்? என்ன இந்த லொட்ரி போடு, என்ன இந்த சீட்டை குலுக்கு, என்ன இந்த தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வட்டி, தேவையில்லாத காரியங்கள், வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நாங்கள் மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு வீணான காரியங்களை, வீணர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றும் போது வறுமையால் தான் நாங்கள் நிறைந்திருப்போம். வறுமையால் தான் நிறைந்திருப்போம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு இருக்கிறத கடவுள் கொடுத்த காரியத்தை நீ என்ன செய், பயன்படுத்து. என்ன கடவுள் ஒரு காரியத்தை, ஒரு நிலத்தை கொடுத்திருந்தா அந்த நிலத்தை பயன்படுத்து. இப்போ கடவுள் நமக்கு இந்த நிலத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்ம இதில் என்ன வைத்திருக்கிறோம் பாருங்கள். இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு தென்னங்கன்றை வைத்திருக்கிறோம், அதே போல் நாங்கள் முருங்கை செடியை வைத்திருக்கிறோம். அப்போ கடவுள் கொடுத்த நிலத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்னும் காணாது. இன்னும் நாங்கள் சில காரியங்களை நாங்கள் செய்யும் போது இந்த நிலம் நமக்கு அதிகமான அறுவடையை தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதே பாருங்கள், இதே 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ ஒரு உயிலங்கலம் பக்கம் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நிலத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த நிலத்தில் என்ன விளையுமோ அதை விதைக்கிறாங்க. அதே போல் நாங்கள் இந்த நிலத்தில் என்ன விளையுமோ அது இனங்கண்டு நாங்கள் விதைக்கும் போது, அதிகமாக விதைக்கும் போது அதிகமாக பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஓரளவு முருங்கையை விதைத்திருக்கிறோம். அந்த முருங்கை அதற்கு நம்ம விதைத்ததுக்கேற்ற பலனை தான் தரும். இப்போ நான் இதை விதைத்துட்டு பெரிய அறுவடையை பார்க்கணுமெண்டா முடியாது. இப்போ நமக்கு இப்போ இந்த நம்ம விதைத்த இந்த முருங்கைக்கு ஒரு 5 கிலோ அறுவடை வருதுன்னு வைங்களேன். 5 கிலோ முருங்கை ஒவ்வொரு சீசன்லையும் 15 கிலோவோ 20 கிலோவோ அறுவடை செய்கிறோம். இப்போ நாங்கள் இதை விட அதிகமாக அடுத்த சீசனில் நாங்கள் அறுவடை செய்யணுமா இருந்தால் இதை வச்சுக்கொண்டு அறுவடை செய்ய முடியாது. என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக விதைக்கணும். பைபிள் அதுதான் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ இன்னும் அதிகமாக நாங்கள் இப்போ இருக்கிறத காட்டில் இன்னும் அதிகமாக விதைக்கும் போது, இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு விதைக்கும் போது இப்போ அறுக்கிறத விட 2 மடங்கு அறுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது நம்முடைய வாழ்க்கையிலையும் பொருந்தும். ஏன்னா நம்ம இன்றைக்கு நமக்கு என்ன இருக்குதோ, நம்முடைய நிலத்தில் என்ன விளையுமோ அதை நம்ம என்ன செய்யும் போது, விதைக்கும் போது அதிகமான அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நிறைய ஏன் அறுக்க முடியலை? நிறைய பேர் விதைக்காதனால அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியலை. இப்போ நானும் நீங்களும் பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தணுமா இருந்தால் கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி, கடவுள் கொடுத்த பலனை பயன்படுத்தி, ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து ஏன்னா நம்ம இருக்கிறவைகளை நாங்கள் என்ன செய்யணும், விருத்தியடைய செய்கிறவர்களாக இருக்கணும். அதிகமான அறுவடையை விதைத்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அங்கே சொல்லுது பாருங்கள், வீணரை பின்பற்றுகிறவனும் வறுமையால் நிறைந்திருப்பான். அப்போ நாங்கள் தேவையில்லாத ஆலோசனைகளை பின்பற்றாமல் என்ன கடவுள் கொடுத்த இந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்களை நம்ம பின்பற்றி நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை செழிப்புள்ளவர்களாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். அப்போ பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வங்களை பெறணுமெண்டா நாங்கள் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற காரியத்தில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் போதும். நாங்கள் அதை சரியான பாதையில் சரியான விதத்தில் செய்தால் போதும். கர்த்தர் நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். கர்த்தர் நம்மளை அறுவடையை அறுக்க செய்வார், பலன்களை பெற்றுக்கொள்ள செய்வார். இப்போ நம்ம ஷார்ட்கட்டை பயன்படுத்தும் போது, வீணான காரியங்களை பயன்படுத்தும் போது, மனுஷனுடைய வீணான வழிகளை பின்பற்றும் போது, ஏன்னா ஐஸ்வர்ய மயக்கம் உடையவனா, பண ஆசை உடையவனா, நாங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை கொண்டு மயக்கம் கொண்டு வீணான காரியங்களை செய்து ஐஸ்வர்யத்தை நாடும்போது நமக்கு ஆக்கினை உண்டென்று வேத வார்த்தை சொல்லுது. ஏன்னா வாக்கினை உண்டென்று வேத வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றா, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலனை நீ பயன்படுத்து. நீ அதிகமான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளுவ, அதிகமான அறுவடைகளை பெற்றுக்கொள்ளுவ, அதிகமான காரியத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ திருப்தியாக இருப்ப. அதைத்தான் அந்த 19ஆம் வசனம் சொல்லுது. 20வது வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, உண்மையுள்ள மனுஷனாயிரு. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ உண்மையுள்ள மனுஷனாயிரு. அதே போல் உன்னுடைய கையில் வர்ற ஒவ்வொரு பணத்திலையும் நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாயிரு. இன்றைக்கு நிறைய பேருடைய பொருளாதார நிலைமை இன்னும் அநேக வருஷங்களாக ஒரு திருப்பு முனை
என்ன ஒரு மாற்றம் வராமல் அதே நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அவன் எப்படிப்பட்டவனா இல்லைண்டா, பொருளாதாரத்தில் உண்மையுள்ளவனா இல்லை, ஆண்டவரை மோசம் போக்குகிறவனா நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், ஆண்டவரை ஏமாத்துகிறவர்களா இருக்கிறோம். அந்த மல்கியா அந்த 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 சொல்லப்படுகிறது போல அநேக ஜனங்கள் அநேக கடவுளை நம்பினவங்க கூடி பணத்தில் கடவுளை நம்பலை, பணத்தில் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கலை, பணத்தில் உண்மை உள்ளவர்களா இல்லை. அதனால தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற முடியலை. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதங்களை மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள், ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இல்லை. ஏனென்றா மனுஷன் உண்மை இல்லாதவனாக இருக்கிறான், மனுஷன் பிசாசை போல உண்மை இல்லாதவனாக இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை விரும்புகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலைமை மாறணுமெண்டா நான் பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனுஷனாக நான் இருக்கணும், உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீ விரிக்கக்கூடாது. அப்படி இந்த தவறான வழிகளில் போய் நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு முற்படக்கூடாது. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்து வீணான காரியங்களை செய்து வீணருடைய காரியத்தை பின்பற்றி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பண ஆசை பிடித்தவர்களா, ஐஸ்வர்யத்தின் மோகம் மயக்கம் இச்சை பிடித்தவர்களா நாங்கள் பணத்தை நாடி தேடக்கூடாது. நாங்கள் ஆண்டவர் கொடுத்த சரியான வழிகளில், ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி பலனை பயன்படுத்தி சரியான வழிகளில் நாங்கள் செயற்படும் போது கர்த்தர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த நீதிமொழி 28ஆம் அதிகாரம் இதைத்தான் சொல்லுது. அதில் இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள் இவ்வாறு சொல்லுகிறது: தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் எழும்பும் எண்ணமுடையவர்கள் ஒரு நாளில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தே தீருவார்கள். ஏன்னா தோல்விகளை கண்டு, ஏன்னா நம்ம இன்றைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது, இப்போ நம்ம தவறான வழியில் உழைக்க சில நேரத்தில் நாங்கள் உழைக்க முற்படும் போது டக்குன்னு பணம் வந்துடலாம், ஆனால் அது நிலைத்திருக்காது. இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆனால் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சரியான விதத்தில் செயற்படுறோம். நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா பினகாஸ் நான் இத்தனை வருஷம் நான் என்ன சரி இந்த வேலை செய்கிறேன், நான் தேவையில்லாத வேலை செய்ததில்லை, தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் நான் போனதில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவுதான் முற்பட்டாலும் தோல்வி தோல்வி தோல்வி. இந்த வார்த்தை அதை தான் சொல்லுது, இந்த மொழிபெயர்ப்பு அதை தான் சொல்லுது. என்னுடைய வாழ்க்கையில் நீ அநேக தோல்விகளை கண்டு நீ இருக்கிறியா இருந்தா, தோல்விகளை கண்டு துவண்டு போகாத, என்னை துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் நீ உண்மையுள்ளவனாக இரு, மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு விதைத்து கொண்டே இரு. நீ நிச்சயமாக மிகப்பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்ளுவ, நீ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளுவ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தோமஸ் அல்வா எடிசன் 999 தடவை என்ன செய்தார்? முயற்சி செய்து கொண்டே இருந்தார், முயற்சி செய்து கொண்டே இருந்தார். தோல்வி தான், ஏன்னா அத்தனை தடவையும் தோல்வி. ஆனால் அதுக்கு அடுத்த தடவையாக அவர் என்ன செய்தார்? மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார். அவர் இழந்து போனதை விட பல மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இழந்தது அதிகமாக இருக்கலாம், நீங்கள் தோத்த காரியங்கள் அதிகமாக இருக்கலாம், நீங்கள் கண்டு கொண்ட முகம் கொடுத்து வந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைந்தே தீருவீங்க. அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்தால் அடைந்தே தீருவீங்க. ஒவ்வொரு விதைக்கிற மனுஷனுக்குள்ளேயும் நான் அறுவடையை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நிச்சயம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு முறை ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு காணிக்கைய தசம பாகத்தை விதைகளை செலுத்தும் போதும் இதை விட நான் அதிகமாக பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நிச்சயம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் இந்த வார்த்தையை தான் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இங்கே இன்னொரு ஒரு ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுகிறார் பாருங்க: கற்றுக்கொள்ளவும் கடினமாய் உழைக்கவும் தங்களை மாற்றிக்கொள்ளவும் ஆயத்தமாய் இருக்கும் எவரும் வெற்றி பெற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படணுமா இருந்தால், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணுமா இருந்தால், உங்களுடைய தரித்திரம் உடையணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். வேதம் என்ன சொல்லுது? நான் பொருளாதார ரீதியாக நான் மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு இன்றைக்கி நம்ம வேதத்தில் என்னுடைய பாவத்திலேருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு வேதம் என்ன சொல்லுது? அதையும் அங்கிருந்து தான் கற்றுக்கொள்ளணும். என்னுடைய சரீரத்தில் நான் சுகமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேதம் என்ன சொல்லுது? அதையும் வேதத்திலேருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தரித்திரம், இந்த குறைவு இல்லாமல் நான் ஐஸ்வர்யவானா தேவன் எனக்கு நியமித்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் எங்கே ஆலோசனையை கற்றுக்கொள்ளணும்? வேதத்தில் தான் கற்றுக்கொள்ளணும்.
அப்போ எப்பயுமே எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மனநிலை இருக்கணும். என்னது? கற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருக்கணும். என்ன மனநிலை இருக்கணும்? கற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருக்கணும். கற்றுக்கொள்ளுகிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கற்றுக்கொள்ளுகிற மனநிலை உடையவன் தேவனிடத்திலிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். அப்போ கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், கற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கணும். அடுத்தது கடினமாக உழைக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உழைக்கிற கரங்களை தந்திருக்கிறார், கால்களை தந்திருக்கிறார், நல்ல சரீரத்தை தந்திருக்கிறார், நல்ல சரீர அவயவங்களை தந்திருக்கிறார், நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், சரீரத்தில் பலன ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் பயன்படுத்தி கடினமாக உழைக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், கற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கணும், கடினமாக உழைக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது எங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா எங்களை மாற்றிக்கொள்ளணும். எங்களை மாற்றிக்கொள்ளும் போது தான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதிகமான அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இன்றைய காலத்திலமா கூட இந்த ரோபோக்கள் இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் வெளிநாடுகள், அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா நாடுகள்லாம் இந்த ரோபோக்கள் அதிகமாக கண்டுபிடிக்கப்படுகிறதுனால மனுஷனுக்கு வேலையே இல்லை. மனுஷனுடைய வேலையும் அதே பார்க்குது. கிட்டத்தட்ட நேற்றோ முந்தின நாள் நான் ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். அதில் சைனாக்கு இலங்கையை சார்ந்த ஒரு வானொலியில் செய்தி வாசிக்கிற ஒருவர் அவர் சீனாவுக்கு போயிருந்தார். அங்கே விமான நிலையத்தில் போய் இறங்குறார். அங்கே அது பெரிய ஒரு மோல், பெரிய அந்த ஏர்போர்ட் ஹோல், அது பெரிய ஒரு ஏர்போர்ட் ஹோல். அங்கே பார்த்தீங்கன்னா மனுஷனே இல்லை. பார்த்தா நிலத்தை ஒரு மிஷின் கூட்டி கொண்டு தெரியுது. நிலத்தை என்ன செய்யுது? அந்த நிலத்தை முழுக்க ஒரு மிஷின் கூட்டுது. அது பார்த்தா பெரிய ஒரு ஹோல், அதை முழுக்க எது கூட்டுது? மிஷின் கூட்டுது. அங்கே போயிட்டு பார்த்தா எந்த மனுஷனும் இல்லை. இப்போ இலங்கை ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய அந்த காரியங்களெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நிறைய மனுஷங்க இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு மனுஷனும் இல்லை. கடைக்கு போனால் அதில் ஏடிஎம் கார்டு எடுத்து இதில் வச்சா கார்டு பட்டும் சாமான ஒரு மிஷின் கொண்டு வந்து தரும். அப்போ முழுவதுமாக மிஷின் தான், மனுஷனுக்கு வேலை இல்லை. ஆகையினால நாங்கள் என்ன செய்யணும்? காலங்கள் நவீனமயமாக ஆக நாங்கள் என்ன செய்யணும்? நம்மளும் வளரணும். நம்ம என்ன செய்யணும்? கல்வி அறிவில் வளரணும், நவீன சாதனங்களை பயன்படுத்துறதுல வளரணும். அப்போ தான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் நாங்கள் அதிகமாக என்ன செய்ய முடியும்? உழைக்க முடியும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், கற்றுக்கொள்ளணும், கடினமாக உழைக்கணும், எங்களை மாற்றிக்கொள்ளணும். எப்பயுமே இதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். எப்பயுமே கற்றுக்கொள்ளணும். நான் எல்லாம் கற்றுக்கொண்டது போதும்னு இருந்தால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளாட்டி நாங்கள் இன்னும் அதிகமாக உழைக்க முடியாது. கடினமாக உழைக்கணும். சோம்பேறித்தனத்தோடு இருந்தால் நான் இவ்வளோ தான் செய்வேன், இதுக்கு மேலெல்லாம் செய்ய மாட்டேன்னு இருந்தால் அதிகமாக உழைக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், ஓவர் டைம் எல்லாம் போட்டு அதுக்குரிய சம்பளத்தை கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ வேதம் இதைத்தான் நமக்கு சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கி நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படணுமா இருந்தால் கடவுள் கொடுத்த ஞானத்தை பலனை பயன்படுத்தி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கடவுள் நம்மளை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார், நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்மள அநேக ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, அறியாமல் தான். அநேக ஜனங்களுடைய பிரச்சனை இல்லாமல் இல்லை, அறியாமல் தான். எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், என் இல்லாமைகளை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார் என்ற அறியாமையினால தான் அநேக ஜனங்கள் இல்லாமலே இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற பெரிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய பொருளாதார உலகத்தையும் ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ரைட், அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. வாசிங்க. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்படி 11வது வசனத்தையும் பாருங்க. அந்த 11வது வசனத்தில் 10வது வசனத்திலிருந்து பாருங்க எப்படி சொல்லுதுண்டு. ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோஸ்தரிக்க கடவாய். அப்படின்னு என்ன சொல்லுது? கானானுக்கு போன பிறகு,
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தினது என்னது? எகிப்து அல்ல, கானான். அடிமைத்தன வீடு அல்ல, என்ன அந்த ஆசீர்வாதத்தின் வீடு. அடிமைத்தன வீடு அல்ல, எகிப்து அல்ல, கானானைத்தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ இப்போ இருக்கிற நிலைமையை விட நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என்ன நீ என்ன செய்? கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக ஆண்டவரை சோஸ்தரி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் வளர்ந்து வளர்ந்து ஆண்டவங்களை உயர்த்தும் போது ஆண்டவரை சோஸ்தரித்து கொண்டே இருக்கணும். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, போன வருஷம் நான் இருந்தது போல் இன்றைக்கு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்க கூடாது. அப்போ இன்றைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், நான் 2020 இருந்த மாதிரி அதுக்கு முன்னுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. நான் 2021 இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. நான் 2022 இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. 23 இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. 25 இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை. அதே மாதிரி நான் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்க போகிறது இல்லை. நான் இன்றைக்கு இருக்கிறத பார்க்கலும் நான் அடுத்த வருஷம் நிறைய சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறேன். நான் பொருளாதாரத்தில் வளர போகிறேன். நான் உழைக்கிறதுல வளர போகிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல வளர போகிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில், இந்த சத்தியத்தை அறியாதவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா அன்றைக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கும் அப்படி இருக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆகையினால நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்துலேயும் வளர்கிறவங்களாக இருக்கணும். அதே மாதிரி கொடுக்கறதுலையும் நாங்கள் வளர்கிறவங்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்குற டைம்லையும் நாங்கள் என்ன செய்யணும்? டைமை கூட்டணொலியே குறைஞ்சிடக்கூடாது. இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் பிரசங்க நேரம் குறையுது, துதிக்கிற நேரம் குறையுது, ஜெபிக்கிற நேரம் குறையுது, ஆராதனை நேரம் குறையுது. பெந்தகோஸ்து சபையிலேயும் நேரம் குறைஞ்சிருச்சு. முதலெல்லாம் நாங்கள் காலம்பரம் 5 மணிக்கு போனோம்டா, அங்கே சண்டே ஸ்கூல் முடிஞ்சு இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 4 மணி ஆகும். இப்போ அங்கேயும் 11 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிருது. அப்போ எல்லா டைமும் குறையுது. ஆண்டவருக்கு கொடுக்குற டைம் கூடணும் ஒழிய எப்பயுமே என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. அதே போல் எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிற காரியங்கள் என்ன செய்யணும்? கூடணுமோ ஒழிய எப்பயுமே என்ன செய்திடக்கூடாது? குறைந்திடக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நான் ஆண்டவர் கேட்குறார், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்குறார். சரி, இந்த வார்த்தைகளை பார்ப்போம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 10வது வசனத்தில், நீ அந்த தேசத்துக்கு போய் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், நீ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கையில், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படணுமா இருந்தால் ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிகளுக்காகவும் ஆண்டவரை சோஸ்தரிங்க. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் போதும் ஆண்டவரை சோஸ்தரிங்க. என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, நான் ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்கிறேன்? சாட்சி சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது உண்டு. ஒவ்வொரு நிலையிலையும் கர்த்தர் தான் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், கர்த்தர் தான் உயர்த்துறார், கர்த்தர் தான் எல்லாத்தையும் தர்றார், கர்த்தர் தான் என் வருமானத்தை அதிகரிக்கிறார், கர்த்தர் தான் அறுவடையை தர்றார். என்ன கர்த்தர் அறுவடையை தருகிறவர் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அறுவடையை தருகிறவர், வருமானத்தை தருகிறவர் யாரு? கர்த்தர் தான் தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருது, அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு செழிப்பை தருது. என்ற செழிப்பு பிசாசிட்ட இருந்து வரல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன பைபிள் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ரைட், அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, நீ ஆண்டவரை சோஸ்தரிக்க கடவாய். அதுக்கு அடுத்தது பாருங்க, முக்கியமான வசனம். அப்போ நீ அந்த நல்ல தேசத்துக்குள்ள போன பிறகு என்ன செய்திராத? உன் தேவனாகிய கர்த்தரை மறந்துடாத. இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் இன்றைக்கு நிறைய நம்மளோட சபை மக்களுக்கு இதான் நடந்தது. என்ன, அரசாங்கத்தால் ஒரு வீடு, ஒரு கிணறு, ஒரு டாய்லெட் கிடைச்ச பிறகு கர்த்தரை மறந்துட்டாங்க. கர்த்தரை மறந்துட்டாங்க. ஓரளவு வருமானம் வந்த பிறகு கர்த்தரை மறந்துட்டாங்க. இப்போ அவங்களோட சிந்தனை முழுக்க கர்த்தர் இல்லை, என் பிள்ளை, என் வீடு, எனக்கு இருக்கிறது என்ற வேலை, இதன் மேலே சிந்தனை போயிருச்சு. கர்த்தரை மறந்துட்டாங்க. கர்த்தரை மறந்து இன்றைக்கு நினைப்பு முழுக்க எங்கே இருக்குது? நினைப்பு முழுக்க பணத்தின் மேலே இருக்குது, நினைப்பு முழுக்க பிள்ளைகள் மேலே இருக்குது, நினைப்பு முழுக்க தொழில் மேலே இருக்குது, நினைப்பு முழுக்க மற்ற மனிதர்கள் மேலே இருக்குது. பைபிள் சொல்லுது, நீ நல்லா வந்த பிறகு என்ன செய்யாத? உன்னை உயர்த்தின, உன்னை வாழ வைக்கிற, உன்னை போஷிக்கிற, உன்னை திருப்தியாக்குகிற, உனக்கு பணத்தை உழைக்கிறதுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஞானத்தை பலனை கொடுக்கிற கர்த்தரை மறந்துடாத. இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு வெற்றி வரணுமெண்டா, மாற்றம் வரணுமெண்டா, எப்பயுமே உங்களை உயர்த்துகிற கர்த்தரை மறந்துடாதீங்க. கர்த்தரை மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படி, நியமங்களின்படி, கட்டளைகளின்படி
என்னை கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு என்ன சொல்கிறாரு? நீ என்னை பெரிய நிலைமைக்குள்ளே போன பிறகு என்ன செய்கிறாரு? ஆண்டவரை மறந்துடாத, அதுக்கடுத்தது அவருடைய வார்த்தையை மறந்துடாத. எந்த நிலைமைக்குள்ளே போனாலும் ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிற மனுஷனாயிரு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கணுமா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மேலே என்ன, நீ வளர வளர, நீ கனி கொடுக்க, நீ மேலே வர வர தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையின் பேரில் பற்றுள்ளவனாயிரு, வசனத்தின்படி நடக்கிறவனாயிரு. தேவனை மறந்துடாத, ஆண்டுடைய வார்த்தையை மறந்துடாத. அந்த வார்த்தை எப்பொழுதும் உன்னுடைய இருதயத்திலையும் வாயிலையும் இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுது. 11ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த வார்த்தைகளை கேட்டு அதை கை கொள்ளுகிறவனாயிரு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ புசித்து திருப்தியாகி. என்ன சொல்லுது? நீ புசித்து திருப்தியாகி. எப்படி இருக்கணுமா? நீ நல்லா புசிக்கணும், திருப்தியாக புசிக்கணும், போதும் என்று சொல்கிற அளவுக்கு புசிக்கணும். அதுக்கு அடுத்தது நல்ல வீடுகளை கட்டணும். எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி. அதான் எப்பயுமே நான் அந்த வீட்டு கூட்டங்களுக்கு வரும்போது சொல்லுவேன், என்ன இந்த இதுகளை வாங்கி போடுங்க, இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க. ஏன்? நீங்கள் நல்லா இருக்கணும், தேவன் விரும்புகிறார். நீங்கள் நல்ல வீட்டில் குடியிருக்கணும், தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கணும். நிறைய பேர் வீடை கட்டிட்டு போய் ஜெயிலில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வழியில் பணத்தை சம்பாதிக்காமல், வீடை கட்டாமல், தேவையில்லாத வழியில் வீடை கட்டி பணத்தை சம்பாதித்து ஜெயிலில் போய் இருக்கிறாங்க. கோர்ட்ஸுக்கும் கேஸுக்கும் வளைஞ்சு திரிகிறாங்க. பைபிள் சொல்லுது, நல்ல வீடுகளை கட்டி குடியிரு. என்ன செய்யணும்? குடியிருக்கணும். அந்த வீட்டில் சந்தோஷம் சமாதானம் இருக்கணும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். நீங்கள் புசித்து திருப்தியாக இருக்கணும், நல்ல வீடுகளை கட்டி அதுக்குள்ளே இருக்கணும், அதில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கடுத்தது, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி. அப்படின்டா அதை விட உனக்கு அதிகமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி. இன்றைக்கி நம்ம நிறைய சபையில் சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் இருக்கவே கூடாது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு, கடவுளை மறக்காமல், வேதவசனத்தை மறக்காமல் அதை கை கொள்ளுகிறவனுடைய வீடு அது நல்ல வீடு. அங்கே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், திருப்தி இருக்கும். அவன் நீதிமானதில் குடியிருப்பான். அவனுக்கு ஆடு மாடுகள் திரட்சியாக இருக்கும். அதை விட அவன் வெள்ளியும் பொண்ணும் இருக்காது, அது பெருகும். இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் அதிகரிக்கணும். ஏன்னா சரியான விதத்தில் அதை சம்பாதிக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை வெள்ளி பொண்ணு இருக்குதோ, இன்றைக்கு இருக்கிறத விட அது பேங்கில் இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? அது அதிகரிக்கணும். அப்போ நீங்கள் சொல்லணும், என்ன எல்லாத்தையும் நான் திருப்பி கொள்ளுவேன், அது இந்த வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுது, வெள்ளியும் பொண்ணும் பெருகி. எல்லாம் சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நீ புசித்து, சத்தமாக சொல்லுங்க, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது. எல்லாம் இப்படி சொல்லுங்க, நான் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. நல்ல வீட்டை கட்டி இல்லை, நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் உங்களோட சொல்லுங்க, உங்களோட சிந்தைக்கே சொல்லுங்க, நல்ல வீட்டை கட்டி இல்லை. சொல்லுங்க, நல்ல வீட்டை கட்டி அல்ல, நல்ல வீடுகளை கட்டி. அழகா சொல்லுது வேதம், நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி. என்ன சொல்லுங்க? என் ஆடு மாடுகள் திரட்சியாகி எனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. என்ன சொல்லுங்க? எனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி எனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கும் எனக்கு உண்டானது எல்லாம், இன்றைக்கு இருக்கிறது எல்லாம் வர்த்திக்கும். அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, செய்வார். என்னை வர்த்திக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். என்ன செய்திடக்கூடாது? பெருமை கொள்ளக்கூடாது. என்ன மேட்டிமை அடையக்கூடாது. என்ன செய்யணும்? அப்போ என்னை அந்த கஷ்டமான நிலைமையிலிருந்து, என்னை அந்த குறைவான நிலைமையிலிருந்து, அந்த இல்லாத நிலைமையிலிருந்து உயர்த்தின கர்த்தரை நான் நினைக்கிறவனாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய வார்த்தையை நினைக்கிறவனாக இருக்கணும். தொடர்ந்து அவருடைய சித்தப்படி நடக்கிறவனாக இருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனாக இருக்கணும். அவரை கனம் பண்ணுகிறவனாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் ஏற்படும், பெரிய வெற்றி ஏற்படும், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும்.
நிறைய பேர் எல்லாம் கிடைத்து இழந்து போனதுக்கு காரணம் எல்லாம் வந்த பிறகு உயர்த்தின கர்த்தரை மறந்துட்டாங்க. பணத்தின் மேல் ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கமுள்ளவங்களா மாறிட்டாங்க. வெள்ளியை பொண்ணை நாடுகிறவங்களா மாறிட்டாங்க. கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு பணத்துக்கும் பொருளுக்கும் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் மனுஷனுக்கும் பின்னுக்கு அலைஞ்சு திரிய வலிக்கிட்டுட்டாங்க. அதனால தான் எல்லாத்தையும் இழந்து போய் இன்றைக்கி எல்லாம் பேங்கில் கிடக்குது, எல்லாம் வேறு வேறு இடத்துல கிடக்குது. இவங்க போய் ஜெயிலுக்குள்ளே கிடக்குறாங்க. ஆகையினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய எதுவும் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, எல்லாம் உங்களோட வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். பைபிள் அதை தான் சொல்லுது, அதுதான் வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் உங்களோட வீட்டில் சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இந்த வெள்ளி பொன் பணம் ஆடு மாடு மட்டும் இருந்தால் போதாது. சந்தோஷம் சமாதானம் இல்லாட்டி, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் இல்லாட்டி இது இருந்து வேஸ்ட்டு, இது இருந்து பயன் இல்லை. கர்த்தர் இதெல்லாம் கொடுத்தா கட்டாயம் வீட்டில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வீட்டில் நீங்கள் குடியிருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, வெளிநாட்டில் இருக்க மாட்டீங்க, அந்த வீட்டில் நீங்கள் குடியிருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தொடர்ந்து வாசிங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேளுகளுக்கும் தண்ணீரில்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அப்போ இன்றைக்கு நம்ம பயணிக்கிற இந்த பாதையில் ஆண்டவர் தான் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிறார். நிச்சயமாக நம்மளை செழிப்பான இடத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திருப்தியான வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு இருக்கிறதெல்லாம் பெருகும். இரண்டு, அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார். எனக்கு குறை இல்லை. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். நான் குறைந்து போவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் பட்டினியாக கிடப்பதில்லை, நான் தோற்று போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு போய் விடுவார். அவருடைய இருதயத்தின் ஆத்மாவை தேற்றுவார், என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. புறப்பட பண்ணினவர் உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. எதனால? ஆண்டவர் நடத்துகிறார். ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நன்மை செய்யும் பொருட்டு உங்களை நடத்துகிறார். உங்களை அழைத்து கொண்டு போகிற ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் கரம் பிடித்து என்னை நடத்துகிற என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எனக்கு நன்மை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கொள்வாய் சர்ப்பங்கள் தேள்கள் என்ன தண்ணீர் இல்லாத அந்த வறட்சியான அந்த நிலத்திலையும் ஆண்டவர் அந்த பெரிய வனாந்திரத்திலையும் ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தார்? கண்மலையின் தண்ணீரால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாகத்தை தீர்க்கிறார். வானத்தின் மன்னாவினால ஜனங்களை போஷிக்கிறார். அற்புத விதமாக அதிசய விதமாக ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்துகிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த ஆண்டவர் தான் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். அந்த ஆண்டவர் தான் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவர்களுக்கு அதிசயம் செய்த ஆண்டவர் எங்களுக்கும் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய பொருளாதாரத்தில் இழந்து போனதை திருப்பி கொடுத்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நாங்கள் இழந்து போனதை திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அப்போ அவரை நோக்கி பாருங்க, அவரை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் உயர்வுகள் வர வர அவரை நோக்கி பாருங்க, அவரை சார்ந்துருங்க, அவரை ஆதாரமாக கொண்டிருங்க. அவரை மறந்துட்டு பணம் பொருள் ஐஸ்வர்யம் வெள்ளி பொன் மேலே கண்ணை வைக்காதீங்க, மனுஷன் மேலே கண்ணை வைக்காதீங்க, வீணான காரியங்களை வீணரை பின்பற்றாதீங்க, கர்த்தரை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறத பெருக செய்வார், வர்த்திக்க செய்வார், திருப்தியாக புசிக்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். தொடர்ந்து பாருங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாதே. திருப்பி திருப்பி சொல்றாரு, கர்த்தரை மறந்துடாத. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்காரனர் கர்த்தர் தான். உன்னுடைய வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் கண்ட எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்காரனர் கர்த்தர் மட்டும்தான். அவர் எந்த தீமைக்கும் அவர் காரணம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்திருக்குமா இருந்தா அதுக்கு காரணம் முதலாவது யாருன்னா நீ தான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தான் தீமை அனுமதிச்ச. கர்த்தர் இந்த பூமியில் அதிகாரத்தை உனக்கு தான் தந்திருக்கிறார். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு வழியை திறந்து கொடுத்ததுனால தான், தேவையில்லாத வீணான மனுஷங்களுக்கு கதவை திறந்து கொடுத்ததுனால தான் அவங்க உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இன்றைக்கு நீ அனுபவிக்கிற தீமைகளை உன்னுடைய வாழ்க்கையில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகையினால நீ தான் அதுக்கு பொறுப்பு கூறணும். ஆனால் கர்த்தர் நல்லவராக மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்பயுமே நல்லவராக மட்டும்தான் இருந்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, என் கர்த்தர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவரை மறந்துடாத, உனக்கு நன்மை செய்த கர்த்தரை மறந்துடாத. இன்றைக்கும் அந்த தீமையிலிருந்து விடுவித்து ஆண்டவர் நம்மளை நன்மையான இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை மறந்துடாத, நீ மறந்துடாத, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. அப்போ உன் இருதயத்தில் கூட சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நான் தான் சம்பாதிச்சேன் என்ற பலனத்தினால தான் வந்தது, என்ற பராக்கிரமத்தினால தான் வந்தது, என்ற ஞானத்தினால தான் வந்தது, என்ற சுய ஞானத்தினால அல்ல, அது தேவனுடைய ஞானத்தினால வந்தது. என்ற பலத்தினால அல்ல, அது தேவனுடைய பலத்தினால வந்தது. அது என்னுடைய கையின் பலனால் அல்ல, ஆண்டவரின் கையின் பலனை பிரயாசத்தை ஆசீர்வதித்ததுனால வந்தது. இன்றைக்கு எனக்கு இருக்கிறது அவரால் வந்தது. என்ன சொல்லுங்க, எனக்கு இன்றைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், இன்றைக்கு எனக்கு இருக்கிற பணம், வெள்ளி, பொன், வீடு, ஆஸ்தி, பிள்ளைகள், கணவன், மனைவி, பேர குழந்தைகள், சபை, ஊழியக்காரன், எல்லாமே அவர் தந்தது. என் கர்த்தர் தந்தது. என்னை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் தந்தது. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தந்தது. இது எப்பயுமே மறந்துடாது, இது எப்பயுமே மறந்துடாது. இதை எல்லாம் என்ற ஞானத்தினால என்ற புத்தியினால் வந்தது என்று சொல்லாத. என்னை கர்த்தர் தந்தது. எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தரவில்லை, கர்த்தரே அதை தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன, பணத்தை நினைப்பாயாக, பொருளை நினைப்பாயாக, மனுஷரை நினைப்பாயாக, வெள்ளியை நினைப்பாயாக, பொன்னை நினைப்பாயாக, நல்ல வீட்டை நினைப்பாயாக என்று சொல்லல, ஆடு மாடை திரட்சியை வர்த்திக்க அதெல்லாம் நினைப்பாயாக என்று சொல்லல. வேதம் சொல்லுது, இது எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தரை நினைப்பாயாக. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை மறந்து விடாதே, கர்த்தரின் மேல் நினைப்புடையவனாயிரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் ஆத்துமா கர்த்தரை மறந்துடக்கூடாது. எப்பயுமே கர்த்தரை பற்றியே சிந்திச்சு கொண்டிருக்கும், கர்த்தருடைய வார்த்தையே யோசிச்சு கொண்டிருக்கும், இருதயத்திலையும் வாயிலையும் அதே இருந்து கொண்டிருக்கும். என்ன, அப்போ இதை சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன சொல்லுங்க, என் மனமே உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என் ஆத்துமாவே உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடி, அப்படின்னு அவரே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தத்தை சொன்னபடி, உடன்படிக்கை பண்ணினபடி, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை, பணத்தை, பொருளை, வெள்ளியை, பொண்ணை, நல்ல வீட்டை, சபையை, ஊழியக்காரனை, பிள்ளைகளை, பேர குழந்தைகளை எல்லாத்தையும் தந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு இந்த நன்மையான ஈவைகளை தந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அதை கர்த்தரே தந்தார், அவரே என் ஆதாரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு எனக்கு இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் என் கர்த்தர் கொடுத்ததா இருக்கிறது. இந்த நினைப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணும், நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும். ஆகையினால நாங்கள் கர்த்தரை மறந்துடக்கூடாது. திருப்பி 19 வசனம் சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை நீ சேவித்து அவர்களை நீ பணிந்து கொள்வாய் ஆகில் நிச்சயமாய் அழிந்து போவாய் என்று கர்த்தர் சாட்சியாக சொல்லியிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு நிறைய பேர் இதனால தான் இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. என்னது? கர்த்தரை மறந்துட்டு. இதில் சொல்லுது வேறு தேவர்களை சேவிப்பாய் என்றா. எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை என்னோட சேர்ந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து, சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி. ரைட். இதில் சொல்ற வேறே தேவர்கள் என்ன? வெறும் விக்கிரகங்கள் அல்ல. வெறும் விக்கிரகங்களும் சொல்லலை. என்னத்தை சொல்லுது? இன்றைக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் தான் ஆண்டவர், மனுஷனுக்கு பணம் ஆண்டவர் அல்ல. மனுஷன் ஆண்டவரை தான் சேவிக்கணும். பணத்தை கொடுத்து ஆண்டவரை தான் சேவிக்கணும், பணத்தை சேவிக்க கூடாது. ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆண்டவரை தான் மனுஷன் சேவிக்கணும், ஐஸ்வர்யத்தை சேவிக்க கூடாது. வெள்ளி பொண்ணை கொடுத்து ஆண்டவரை தான் மனுஷன் சேவிக்கணும்,
வெள்ளி பொண்ணை சேவிக்கக்கூடாது, நான் அதுக்கு பின்னுக்கு தெரியக்கூடாது, அதை ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் மனுஷன் தன்னை ஆசீர்வதித்த, தன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கின, தன்னை உயர்த்தின கர்த்தரை மறந்து, கர்த்தரை நினைக்காம இந்த பணத்தை தெய்வமாக்கினதுனால, மற்ற மனுஷர்களை தெய்வமாக்கினதுனால, தனக்கு இருக்கிற உண்டான தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தெய்வமாக்கினதுனால, அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்குது, குறைச்சலுக்கு நேராக போய்கொண்டிருக்குது, இல்லாமைக்கு நேராக போய்கொண்டிருக்குது. ஆகையினால இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, இதனால தான் அநேகருடைய பொருளாதார வாழ்க்கை மந்தமான நிலைமையில் இருக்குது. மறுபடியும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை சரியான ஒரு ஸ்திரமான நிலைமைக்குள்ளே வரணுமெண்டா நீ உன்னுடைய தெய்வமாக கர்த்தரை கொண்டிரு. பணத்தை தெய்வமாக கொண்டுராத, மனுஷனை தெய்வமாக கொண்டுராத, கர்த்தரை முதலாவது இடத்துல வை, கர்த்தரை முதலாவது இடத்துல வை. கர்த்தரை மறக்காத, கர்த்தர் மேல நினைப்புள்ளவனாக இரு. கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார், கர்த்தர் உன்னுடைய நிலைமைகளை மாற்றுவார். என உனக்கு இழந்ததை காட்டிலும் பல மடங்கு திருப்பி தருவார். இப்போ வாழ்க்கையில் எவ்வளவு மேலே போனாலும் என்னை உயர்த்தினவர், இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர் என்றதை நானும் நீங்கள் எப்பயுமே மறந்துடக்கூடாது. என்ற கைப்பலம், என்ற சாமர்த்தியம் தான், என்ற ஞானம் தான் இதெல்லாம் தந்தது என்று சொல்லக்கூடாது. இது அனைத்துக்கும் ஊற்றுக்காரணராக என் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அறிவீர்கள். ஏன்னா முதலாவது கர்த்தரை பாரு, அதுக்கடுத்து அவருடைய வார்த்தையை மறந்துடாது. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டவருக்கு கீழ்ப்படி, அவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி. ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் எப்போ நாங்கள் நினைக்காம அதை மறக்கிறோமோ அப்போ நம்முடைய பொருளாதார நிலைமை மந்தமான நிலைமையில தான் இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேருடைய பொருளாதார நிலைமை ஸ்திரமான நிலையில் இல்லாமல் ஒரு மந்தமான நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவங்க தான். ஏன் கடவுளை மறந்து, கடவுளை நினைக்காம, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பின்னுக்கு திரிகிறாங்க. அதுக்கு பின்னுக்கு தெரிய கடவுளை மறக்க கடவுள் மேலே நினைப்பில்லாமல் இருக்க ஆணுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க அழிந்து போவாங்க, இழந்து போவாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்குது? அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீங்கள் நல்ல வீட்டில் குடியிருக்கணும், உங்களுடைய ஆடு மாடுகள் திரட்சியாக இருக்கணும், நீங்கள் புசித்து திருப்தியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷம் சமாதானமாக குடியிருக்கணும். ஏன்னா வெள்ளி பொன் பெருகணும், உங்களுக்கு உண்டான எல்லாம் வர்த்திக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் நான் புசித்து திருப்தியாக இருக்கிறதை விரும்புகிறார். இது பார்த்தா உங்களுக்கு விசுவாசம் இருக்கிற மாதிரியே தெரியலை, சொல்கிறத பார்க்க பரிதாபமாக இருக்குது. சொல்லுங்க, என் ஆண்டவர் நான் புசித்து திருப்தியாக இருக்கிறதை விரும்புகிறார், அதுவே கர்த்தருடைய சித்தம். திருப்பி சொல்லுங்க, என் ஆண்டவர் நான் நல்ல வீடுகளை கட்டி அவைகளிலே சந்தோஷமாக சமாதானமாக குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதுவே என் கர்த்தருடைய சித்தம். என்ன சொல்லுங்க, என் ஆடு மாடுகள் திரட்சியாகி என் வெள்ளியும் பொன்னும் பெருகி எனக்கு இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் வர்த்திக்க வேண்டும் என்று என் கர்த்தர் விரும்புகிறார், அதுவே என் கர்த்தருடைய சித்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதான் கர்த்தருடைய சித்தம். இதெல்லாம் விருத்தியாகும் போது, வர்த்திக்கும் போது நம்முடைய இருதயம் மனமேட்டியுமே அடையக்கூடாது, நம்முடைய இருதயம் பெருமை கொள்ளக்கூடாது. அப்பையும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும், அப்பையும் நாங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கணும், அப்பையும் நாங்கள் கர்த்தர் மேலே நினைவுள்ளவங்களாக இருக்கணும், அப்பையும் நாங்கள் கர்த்தரை மறந்துடக்கூடாது. ஏன்னா கர்த்தரை ஆதாரமாக கொண்டு இருக்கணும், கர்த்தருக்கு சோஸ்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஞானம் நீர் தந்தது, இந்த உயர்வு நீர் தந்தது, இந்த வரங்கள் நீர் தந்தது, இந்த பணம் நீர் தந்தது, இந்த பொருள் நீர் தந்தது, இந்த பிள்ளைகள் நீர் தந்தது, இந்த சபை நீர் தந்தது, எனக்கு இருக்கிற எல்லாமே நீர் தந்தது. என உண்மை நான் உயர்த்துகிறேன், உண்மை நான் கனப்படுத்துகிறேன் என்று நாங்கள் வாயினான சொல்லி அவரை துதிக்கும் போது, ஆண்டவர் கொடுத்து இதிலிருந்தெல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு தசம பாகம் காணிக்கைகள் விதைகளை கொடுக்கும்போது, நாங்கள் அதன் மூலமாக கர்த்தரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மளை கனப்படுத்துவார், இன்னும் நம்மளை என்ன செய்வார், நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த காரியத்தில் எல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்திலிருந்து ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுத்த வீட்டிலிருந்து ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்,
ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றிலையும் நாங்கள் தசமமாக கொடுக்கணும். என்ன ஆண்டவர் உங்களுக்கு வாகனத்தை கொடுத்தா, ஆண்டவர் இதில் சொல்கிறாரு பாருங்க, வீடை கட்டுன்னு சொல்லலை, வீடுகளை கட்டி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உனக்கு வீடு கட்டுற, எதுக்கு? அதுக்கு அடுத்தது நீ மற்றவனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த சிந்தனை வரவே வராது, போதிச்சாலும் வராது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். பாஸ்டர் இப்போ நினச்சி பார்த்துட்டு பாருங்க, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பாஸ்டர் அங்கே ஹெட்டனில் இருக்கும்போது அவரே ஒரு லயத்தில் வாழ்ந்தவர் தான். லயம்ண்டா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படியே லைனுக்கு இப்போ இப்படி ஒரு லைன்லையே பாஸ்டர் எனக்கு தெரியும், அப்படி அப்பாட அம்மா தாத்தாக்கிட்ட வீடு அப்படித்தான். ஏன்னா இப்படி இந்த ஒரு இப்படி ஒரு இந்தளவு கட்டிடத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 7-8 வீடு இருக்கும். அதில் இந்த ஃபுல் பீட் அளவு வீடு தான் வீடு. என்ன முன்னுக்கு ஒரு கிச்சன் இருக்குது, பின்னுக்கு ஒரு ரூம் இருக்குது, இவ்வளவு தான். அப்படியே இடத்துல இருந்து கொண்டு சின்ன வயசில் யோசிச்சு இருப்பாரா, என்ன இப்படி ஒரு காணி ஆண்டவர் தருவார், என்ன இப்படி ஒரு காணி ஒன்று வாங்குவோம், அதில் ஆலயத்துக்கு ஒரு வீடு கிடைக்கும், இப்படி ஒரு 10 குடும்பங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் நினச்சிருப்போமா? நினச்சிருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்தார்? இங்கே குடியிருக்க வைத்தார். நம்ம செல்வேரியில் இருந்த வீடு உங்களுக்கு தெரியும், முகாமில் இருந்த வீடு உங்களுக்கு தெரியும், பேசாலையில். அப்போ இப்படியெல்லாம் வாடகைக்கு இருந்தோம். அந்த இடத்துலேருந்து இன்றைக்கு உயர்த்தின கர்த்தரை மறந்துடக்கூடாது. நான் மறக்கலை. ஏன்னா அந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளவோ உயர்த்தி இருக்கிறார். அந்த நிலையிலிருந்து இந்த அளவு உயர்த்திருக்க முடியுமா இருந்தால், இந்த நிலையிலிருந்து இதை விட மேலே உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட சிந்தனை எப்படி இருக்கணுமெண்டா, ஆண்டவர் அதையும் எனக்கு தருவார், நான் அதை மற்றவர்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எனக்கு வாகனம் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு எனக்கு சொந்தமாக வாகனம் இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு வாகனத்தை தருவார். நான் இன்னொருத்தனுக்கு வாகனத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு, ஏன் ஊழியக்காரர்களுக்கு நான் வாகனத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அந்தளவுக்கு என்னை ஆசீர்வதிப்பார். நான் வாகனங்களை விதைப்பேன், நான் ஊழியக்காரர்களுக்கு வாகனங்களை வாங்கி கொடுப்பேன். அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அது உங்கள் கண்கள் காணும், அதை என்னுடைய கண்கள் காணும், ஆண்டவர் செய்ய வைப்பார். அதுதான் உங்களோட சிந்தனையாக இருக்கணும். ஏன்னா எனக்கு இருந்தால் போதும், நான் திருப்தியான போதும், அதுதான் மன மேட்டிமை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னையே ஆசீர்வதிப்பார், என்னையை கொண்டு என் ஊழியக்காரன் ஆசீர்வதிப்பார், என் சபையை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, நான் என் சபைக்கு ஆசீர்வாதமானவன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவன், என் நண்பர்களுக்கு ஆசீர்வாதமானவன், என் சக விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதமானவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், நம்முடைய பொருளாதார உலகத்தை நாங்கள் ஜெயிக்கணும், நம்முடைய பொருளாதார உலகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படணும், நாங்கள் பணத்தில் பெருகணும், பொருள்களில் பெருகணுமெண்டா கர்த்தரை மறக்காமல் கர்த்தர் மேலே நினைப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம சிம்பிளாக இதைத்தான் பார்த்தோம். என்ன, கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்மளை வர்த்திக்க பண்ணணுமெண்டா, நம்மளை திருப்தியாக்கணுமெண்டா, நம்மளை நிரம்பி வழியை பண்ணணுமெண்டா, ஏன்னா ஒரு திருப்பும் பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படணுமா இருந்தால், ஒரு மாற்றம் ஏற்படணுமா இருந்தால் நாங்கள் கர்த்தர் மேலே நினைப்புள்ளவர்களாக இருக்கணும், அவருடைய வசனத்தை சார்ந்து இருக்கணும். மற்றது கர்த்தரை மறந்துடக்கூடாது. ஏன்னா சொல்லுங்கள், கர்த்தரை மறந்துடாத, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடாத, கர்த்தர் மேலே நினைப்புள்ளவனாக இரு, ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளு, ஆண்டவர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அதைத்தான் வேத வார்த்தை சொல்லுது. ஆகையினால கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துங்க, கர்த்தர் கொடுத்த பலனை பயன்படுத்துங்க. என்ன, சோம்பட் கையால் வேலை செய்கிறவன் என்ன ஆவான்? சோம்பட் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். என்ன சொல்லுங்க? சோம்பட் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும், ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும், பணத்தை உண்டாக்கும். அப்போ சொல்லுங்கள், சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்புள்ளவனாக. இன்னும் ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். என்னது? கற்றுக்கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்கள், கற்றுக்கொள்ளணும், கடினமாக உழைக்கணும். அடுத்தது என்ன சொன்னேன்? கற்றுக்கொள்ளணும், கடினமாக உழைக்கணும். அடுத்தது என்ன செய்யக்கூடாது? புதிய விஷயங்களை படித்து கொள்ளணும், உள்வாங்கணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களாக இருக்கணும். ஏன்னா எனக்கு இருக்கிற தெரிஞ்சது போதும் இருக்கக்கூடாது, புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு இன்னும் முன்னேறணும், இன்னும் வளரணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினால் இன்றைக்கு நம்ம பார்த்த காரியங்கள் இதுதான். என்னது? முதலாவது, கர்த்தர் மேலே நினைப்புள்ளவங்களாக இருக்கணும், கர்த்தரை மறந்துடக்கூடாது, கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். கடினமாக உழைக்கணும், புதிய விஷயங்களை புதிய காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? உள்வாங்கணும்.
இப்படி நாங்கள் வாங்கும்போது கர்த்தர் என்னையும் உங்களையும் அதிகமாக விருத்தியடைய செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடைசியாக நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் படித்து முடிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனம். சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ அப்போ எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். யாருடைய கை? ஆண்டவருடைய கை செல்வத்தை உண்டாக்காது. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். யார் செல்வத்தை உண்டாக்கணும்? என்னுடைய கை தான் செல்வத்தை உண்டாக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய கை செல்வத்தை உண்டாக்கும், என்னுடைய கை சுறுசுறுப்புள்ளவன் கை. நான் சுறுசுறுப்புள்ளவன், நான் சோம்பேறி அல்ல. என்ன ஆகையினால என்னுடைய கை என்னத்தை உண்டாக்கணும்? செல்வத்தை உண்டாக்கணும். அதே மாதிரி நீதிமொழி 31 எடுத்து பாருங்க. அந்த கை, அந்த பெண்ணுடைய, அந்த குணசாலை ஸ்திரீனுடைய கை, அதை பற்றி சொல்லுதா இல்லையா? அந்த வார்த்தையை வாசிங்க. நீதிமொழிகள் 31, நீதிமொழிகள் 31 பாருங்க. அந்த குணசாலியின் ஸ்திரீ என்ன செய்கிறாளாம்? 13ஆம் வசனத்தை பாருங்க. 19ஆம் வசனம். அந்த குணசாலியின் ஸ்திரீ என்ன செய்கிறாளாம்? தன் கைகளை ராட்டினத்தின் மேல் வைக்கிறாள், அவர் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து. பாருங்க, அந்த குணசாலியான ஸ்திரீ ஏழை அல்ல. அந்த குணசாலியான ஸ்திரீ ஏழை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, குணசாலியான ஸ்திரீ ஏழை அல்ல, ஏழைக்கு கொடுக்கிறவள். நீங்க அன்றைக்கு யாரு? நீங்க ஏழையா? நீங்க ஏழையா இல்லை ஏழைக்கு கொடுக்கிற குணசாலியான குணம் படைத்தவர்களா? குணசாலியான ஸ்திரியா? குணசாலியான புருஷனா? நீங்கள் குணசாலியான ஸ்திரியா புருஷரா இருப்பீங்கண்டா நீங்கள் ஏழையாக இருக்க மாட்டீங்க. ஏனெண்டா கர்த்தர் கொடுத்த அந்த குணம் ஞானத்தின் மூலமாக நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஏழைக்கு கைகளை உங்களுடைய கைகளினால் ஏழைகளுக்கு ஏராளம் தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். பாருங்க, ஏழைகளிடத்திலே கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லல, ஏழைகளுக்கு கரங்களை நீட்டுகிறார். பிச்சைக்காரன் வாங்குறது தான் ஏழைகள் இடத்துல கரத்தை நீட்டுறது. ஏழைகளுக்கு கரங்களை நீட்டுறா கொடுக்கறதுக்காக நீட்டுறது. அப்போ நீங்கள் வாங்கிறதுக்காக நீட்டுறீங்களா, கொடுக்கறதுக்காக நீட்டுறீங்களா? உங்களுடைய கரம் மற்றவண்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி நீட்டப்படுகிறதா, மற்றவங்களுக்கு கொடுக்கும்படி நீட்டப்படுகிறதா? ஆண்டவர் விரும்புகிறாரு அவருடைய பிள்ளைகளுடைய கரம் வாங்குவதற்கு நீட்டப்படக்கூடாது, கொடுப்பதற்கு நீட்டப்படணும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி வாழுகிற நான் வாங்குகிறதற்காக என் கரத்தை நீட்டக்கூடாது, நான் கொடுப்பதற்காக நீட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய கரம் வாரி இறைக்கும், என்னுடைய கரம் ஏழைகளுக்கு கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு. என்ன, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. என்ன, இப்படின்னு சொல்லலாம். என்ன, கொடுத்து விருத்தி அடைவாரும் உண்டு, வாங்கி தின்று ஏழையாவாரும் உண்டு. விளங்குதா? கொடுத்து பெற்றுக்கொள்ளுவாரும் உண்டு, எடுத்து குறைவடைவாரும் உண்டு. நாங்கள் எடுத்து குறைவடைகிறவர் அல்ல, வாங்கி குறைவடைகிறவர் அல்ல, நாங்கள் கொடுத்து நிறைவாகிறவர்களாக இருக்கிறோம், கொடுத்து செல்வந்தர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதைத்தான் தேவன், அப்படித்தான் நாங்கள் வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கடுத்து தொடர்ந்து பாருங்க, வாசிங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் பாருங்க, அவளோட கை என்னென்ன வேலையெல்லாம் செய்து பாருங்க. அந்த கை சோம்பல் கையா இல்லை, அந்த கை எப்பயுமே வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. அந்த கை எப்பயுமே இயங்கி கொண்டு இருக்குது.
அந்த கை வந்து நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்குது. ஏன்னா அந்த கையை அந்த சும்மா வச்சு கொண்டு இல்லை, ஏன்னா அந்த கையை பயன்படுத்தி நல்ல வேலைகளை செய்கிறாள், சுறுசுறுப்பான வேலைகளை செய்கிறாள், பயனுள்ள வேலைகளை செய்கிறாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படணுமா இருந்தால் இந்த கையை பயன்படுத்தி வேலைகளை செய்யுங்க, இந்த கையை பயன்படுத்தி சுறுசுறுப்புள்ளவங்களாக இருங்க, இந்த கையை ஞானமாக பயன்படுத்துங்க. கர்த்தர் அந்த கையை வர்த்திக்க பண்ணுவார். அந்த பணத்தில் அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுங்க, கர்த்தருக்கு தாராளமாக கொடுங்க, இன்னும் வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த கரம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் கையில்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல கையை தந்திருக்கிறார். ஆகையினால கையிருக்கிற எவனும் ஏழை அல்ல. ஏனெண்டா கர்த்தர் கர்த்தர் கொடுத்த இந்த கையை பயன்படுத்தினா இந்த கையை கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால இன்றைக்கு நிறைய பேர் கையிருந்த ஏழையாக இருக்கிறாங்க. எதனால? அறியாமல். என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரம் ஆகிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கரங்களை தந்திருக்கிறார், பயன்படுத்து, பயன்படுத்து, பயிரிடு, இந்த கரத்தை பயன்படுத்து. அந்த பைபிளை போய் நம்ம பார்த்தோம், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் அறுவடையை பெற்றுக்கொள்ளுவான், ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். அப்படின்னா அந்த நிலத்தை பயிரிடும் போது கை பயன்படுது. பயிரிடுகிறவன் என்ன செய்கிறான்? விதையை கையால் எடுத்து பயிரிடுகிறான். அதே போல் கடவுள் கொடுத்த கையை என்ன செய்யுங்க? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஞானமாக பயன்படுத்தி பாருங்க. அதே கையினால் திரளான ஆசீர்வாதங்களை, பணத்தை, வருமானத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய கைகளை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு திட்டமும் தெளியுமாய் பேசினார். நீங்கள் இந்த வார்த்தைகளை சற்று மனதில் கொண்டிருங்க. உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, உங்களுடைய சரீர சுகத்தை பற்றி தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, தேவன் என்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை பேசுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய அந்த வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் விரும்புகிற பதிலை பேசுங்க. தேவனுடைய அந்த யதார்த்தமான அந்த ஆவிக்குரிய உயிருள்ள வார்த்தைகளை பேசுங்க. என் கை வாரி இறைக்கும் என்று பேசுங்க. நான் திரளான ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று பேசுங்க. என்னுடைய கை சுறுசுறுப்பு உள்ள கை என்று பேசுங்க. கர்த்தரின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று பேசுங்க. கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு, ஞானத்தை தந்திருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு நல்ல வீடுகளை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை, பிள்ளைகளை, சபையை, போதகரை தந்திருக்கிறார். எனக்கு இருக்கிறதெல்லாம் வர்த்திக்கும் என்று பேசுங்க. எனக்கு இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் வர்த்திக்கும் என்று பேசுங்க. இல்லை குறைவு, எல்லாம் மாறி நடக்குதே என்று பேசாதீங்க. ஆண்டவரை மறந்துடாதீங்க, ஆண்டுடைய வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆண்டவர் மேலே நினைப்புள்ளவங்களாக இருங்க, ஆண்டவர் மேலே சிந்தை உள்ளவங்களாக இருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு உனக்கு இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்தது. உன்னுடைய பலத்தினாலேயோ உன்னுடைய சாமர்த்தியத்திலேயோ சம்பாதித்த அல்ல, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இதை கொடுத்த ஆண்டவர் இதிலும் பெரிதான காரியங்களை கொடுப்பார். இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள், அதிசயங்களை காண செய்த ஆண்டவர் இதிலும் மேலானவைகளை காண செய்வார். என் கண்கள் காணும். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த கானான் போன்ற வாழ்க்கையை என் கண்கள் காணும். நான் நிச்சயமாய் காண்பேன். கர்த்தர் இன்னும் அதிகமாக என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் எனக்காக இவ்வளவு காரியங்களை தந்திருக்கிறார், செய்திருக்கிறார். அப்படியே வாய்களை திறந்து இவ்வளவு நன்மை செய்திருக்கிறீரே, நன்றியப்பான்னு சொல்லி, ஆண்டவரே உம்மை நான் மறக்காமல், உம்முடைய வார்த்தையை மறக்காமல் உம்மேது நினைப்புள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் வாய்களை திறந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்மை செய்கிற ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்மேல் நினைப்பா இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். என்னை விசாரிக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோ
நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே, பரிசுத்தம் உள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். என் கரங்களை பலப்படுத்துகிறவரே நன்றி செலுத்துகிறோம். என்னை விசாரிக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்மேல் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம்மன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே, என்மேல் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம்மன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே, கைவிட கண்மலையே, உம்மைத்தான் தேடுகிறேன். கைவிட கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காய் ஓடுவேன், உமக்காய் ஓடுவேன். உந்தன் பிரசன்னம்தான் நாடுவேன், உந்தன் பிரசன்னம்தான் நாடுவேன். என்மேல் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம்மன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே, என்னை உயர்த்த இறங்கினீரே. நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்திலே கூடியிருப்பது எவ்வளவு பாக்கியம். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு இன்றைய நாளிலே நீர் தந்தபடினால் நன்றி. இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீர். ஆனால் நாங்களோ அநேக நேரங்களிலே உம்மேல் நினைவாயிராமல் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல், நீர் எங்களுக்கு கொடுத்த சகல உலகத்தின் நன்மைகள் மேல் நினைவாயிருந்திருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக. நாங்கள் உம்மீது எங்கள் நம்பிக்கையை வைத்து உம்மீது உம்முடைய வார்த்தை மீது நினைவுள்ளவர்களாக இருக்க, உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் மறந்து போகாமல் உம்மை ஆதாரமாய் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் கடினமாய் உழைக்கிறவர்களாகவும் எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த கரத்தை, ஞானத்தை, பலனை சரியான விதத்திலே பயன்படுத்தி பெருகிறவர்களாக, வர்த்திக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை உயர்த்த உம்மை சோஸ்தரித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை உம்மை உயர்த்தி ஆண்டவரே அப்பா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லாம் நீர் கொடுத்தது, உம்முடைய கிருபையினால் வந்தது. நீர் இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் மனப்பூர்வமாய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டுமே உயர்ந்திருப்பதாக. நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் பலப்படுத்துவீராக. எங்கள் கரம் சுறுசுறுப்புள்ள கரமாக இருக்க கடவுள். நாங்கள் சுறுசுறுப்பு உள்ள மனிதர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில் வளங்களை ஆசீர்வதிங்க. அதிகமாய் ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை அறுவடை செய்ய உம்முடைய ராஜ்யத்துக்கு, உம்முடைய பணிக்கென்று, ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அதிகமாய் விதைக்கிற பிள்ளைகளாக இருக்க, கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க, ஆண்டவரை தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க, அப்படிப்பட்ட மனதை உடையவர்களாய் பிள்ளைகள் இருக்க உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.